ஹாய் கைஸ், எம்சிசியோட டீம்டு யூனிவர்சிட்டி 15% ரிசர்வேஷனோட கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு இருக்கக்கூடிய 15% ரிசர்வேஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 2,05,000 நம்ம பே பண்ணுவோம். அதில் 5,000 வந்து நான் ரீஃபண்டபுள், 2 lakhs வந்து ரீஃபண்டபுள். லாஸ்ட் இயரில் எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணுறோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் போடுவோம். ஆனால் இந்த வருஷம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தமிழ்நாடு அப்ளிகேஷனில் கேட்டிருக்க மாதிரி இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டாலையும் கேட்டிருக்கோம் ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு. அப்புறமேட்டுக்கு நீங்கள் அப்படி அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாஸ்புக்கோட ஃப்ரண்ட்டு பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்கான். இல்லைனா செக்கோட லீஃப் வந்து ஒரு லீஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது தான் லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு உள்ள சேஞ்சஸ்ஸு. அப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட் இயருக்கு வந்து நம்ம போடக்கூடிய சாய்ஸஸ் வந்து அலாட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுமான்னா ஜாயின் பண்ணுறது பண்ணாதது உங்களோட விருப்பம். ஏன்னா ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. அதே செகண்ட் ரவுண்டில் அலாட் ஆச்சுன்னா ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் செகண்ட் ரவுண்டில் அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணலை அப்படின்னா 2 lakhs வந்து பெனால்ட்டியாக போயிடும். ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் அந்த ஆப்ஷனு. இல்லை நான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய சீட் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு வேறு எதனா ஒரு காலேஜஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அப்கிரேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு இருக்கிறத மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. செகண்ட் ரவுண்டுக்கு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.